இந்திய அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தத்தால் பாகிஸ்தானில் கடும் அரசியல் அதிர்வலைகள். மரியாதையை விலைக்கு வாங்க முடியாது என நெட்டிசன்கள் கருத்து. அமெரிக்காவுடன் இந்தியா அண்மையில் மேற்கொண்ட வர்த்தக ஒப்பந்தம் பாகிஸ்தானில் கடும் அரசியல் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவுடன் பல மாதங்களாக பாகிஸ்தான் நெருக்கம் காட்டியும் அதனால் எந்த பயனும் இல்லை. மரியாதையை விலைக்கு வாங்க முடியாது என்று நெட்டிசன்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் மற்றும் ராணுவ தலைமை தளபதி அசீம் முனீர் ஆகியோர் மேற்கொண்ட தீவிர முயற்சிகளுக்கு பலனாக பாகிஸ்தானுக்கு 19% வரியை அமெரிக்கா நிர்ணயித்தது. ஆனால் பல மாதங்களாக டிரம்பின் அழுத்தங்களுக்கு பணியாமல் உறுதியாக நின்ற இந்தியா 18% வரியுடன் பாகிஸ்தானை விட சாதகமான ஒப்பந்தத்தை பெற்றுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடியுடன் இருக்கும் புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் பகிர்ந்த அதிபர் டிரம்ப் இந்திய பொருட்களுக்கான வரி 18% குறைக்கப்படும் என்று அறிவித்தார். இது பாகிஸ்தானுக்கு விதிக்கப்பட்ட வரியை விட 1% குறைவு என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பிற்கு நோபல் பரிசுக்கு பரிந்துரை, அமைதி வாரியத்துக்கு ஆதரவு என பாகிஸ்தான் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்ட போதிலும் வர்த்தக ஒப்பந்தத்தில் இந்தியாவை விட கூடுதல் வரி சுமையை அந்த நாடு பெற்றுள்ளது. இந்த விவகாரத்தை தற்போது கையில் எடுத்துள்ள நெட்டிசன்கள் பாகிஸ்தான் அரசை கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். அளவுக்கு அதிகமான பணிவை காட்டாமலேயே இந்தியா எப்படி சிறந்த ஒப்பந்தத்தை பெற்றது என்பது குறித்து அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் பகிரப்படும் கருத்துக்கள் அந்நாட்டு அரசின் இயலாமையை சுட்டிக்காட்டுவதாக அமைந்துள்ளன. சமூக வலைதளவாசி ஒருவர் கூறுகையில், விற்பனையாளராக செயல்பட்ட பாகிஸ்தான் அரசின் வியூகம் தோற்றுவிட்டது. பலுஜிஸ்தானின் கனிம வளங்களை அமெரிக்காவுக்கு நீங்கள் பெட்டி பெட்டியாக கொடுக்கலாம், ஆனால் மரியாதையை விலைக்கு வாங்க முடியாது என்று தெரிவித்துள்ளார். அமெரிக்கா இந்தியா இடையே வர்த்தக ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டிருப்பது சீனா, பாகிஸ்தான், வங்கதேசத்துக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது சீன பொருட்களுக்கு அமெரிக்கா 48% வரியை விதித்து வருகிறது. பாகிஸ்தான் பொருட்களுக்கு 19%, வங்கதேச பொருட்களுக்கு 20% வரியை அமெரிக்கா விதித்திருக்கிறது. இதைவிட குறைவாக இந்திய பொருட்களுக்கு 18% வரி மட்டுமே விதிக்கப்படும் என்று அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ளது கவனிக்கத்தக்கது. இதன் காரணமாக இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஜவுளி, மருந்து பொருட்கள், தோல் பொருட்கள், மின்னணு பொருட்கள், இயந்திரவியல் பொருட்கள், பாஸ்மதி அரிசி, வைரங்கள், தங்க நகைகளின் ஏற்றுமதி கணிசமாக அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளையில் அமெரிக்க அழுத்தத்தால் இந்தியா எந்த விதத்திலும் சமரசம் செய்ததா? அமெரிக்க இறக்குமதி பொருட்களுக்கு 0% வரி என அதிபர் டிரம்ப் கூறுகிறார். இதற்கு நாம் ஒப்புக்கொண்டோமா? நமது விவசாயிகள் பாதுகாப்பாக இருப்பார்களா? அமெரிக்க வேளாண் சந்தைக்கு நமது வேளாண் துறையை நாம் திறந்து விட்டுள்ளோமா? ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவதை இந்தியா நிறுத்துமா? இது தொடர்பாக ரஷ்யாவிடம் இந்தியா என்ன கூறியது? இவற்றுக்கான பதிலை அறிய 140 கோடி மக்களுக்கும் உரிமை உள்ளது என காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் முழங்கி வருவது கவனிக்கத்தக்கது.